வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது அஇஅதிமுக, பாஜக அவற்றினுடைய கூட்டணி மீண்டும் மலர இருக்கின்றது. அது குறித்து இன்றைக்கு சடுகுடு டுடேவில் நாம் காண இருக்கின்றோம். நமது சேனலுக்கு நீங்கள் புதியவரெனில் நமது சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நண்பர்களே, நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் இன்னும் 3 மாதங்களே உள்ள நிலையில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி தனது கூட்டணியை பல மாநிலங்களில் இதுவரை உறுதி செய்யவில்லை. ஆனால் பிஜேபி மற்றும் மோடிக்கு எதிராக களம் இறங்கியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி பல மாநிலங்களில் தங்களது கூட்டணியை உறுதி செய்துவிட்டது. இக்கூட்டணியில் தற்போதைய நிலவரப்படி 28 கட்சிகள் உள்ளது. இது ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணி தங்களுக்குள் தொகுதி பங்கீடு குறித்து பேசி வருகின்றது. அவற்றின் முதல் கட்டமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்தியா கூட்டணியுடைய கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீட்டை உறுதி செய்துள்ளது. மகாராஷ்டிராவில் இக்கூட்டணி மகா விகாஸ் அகாடி என்று கூட்டணி சேர்ந்துள்ள காங்கிரஸ் கட்சி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, உத்தவ் தலைமையிலான சிவசேனா ஆகிய கட்சிகள் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அம்மாநிலத்தில் மொத்தம் உள்ள 48 நாடாளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ், சிவசேனா தலா 20 தொகுதிகளிலும், சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 6 தொகுதிகளும் போட்டியிடுவதென முடிவாகி உள்ளதாக தெரிகிறது. மீதமுள்ள 2 தொகுதிகளில் டாக்டர் அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களுடைய கட்சிக்கு ஒதுக்கப்பட உள்ளதாக மகாராஷ்டிராவில் ஏறக்குறைய தொகுதி பங்கீடு என்பது நிறைவு பெற்றதாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் டெல்லியை பொறுத்தவரை மொத்தம் 7 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. அவற்றில் 3 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுத்தர ஆம் ஆத்மி அதுக்கு ஒத்துக்கொண்டு உள்ளதாக இன்றைக்கு தெரிய வருகிறது. மீதமுள்ள 4 தொகுதிகளில் ஆம் ஆத்மி போட்டியிட உள்ளது. பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்தவரை மொத்தம் 13 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி 7 தொகுதிகளும், காங்கிரஸ் கட்சி 6 தொகுதிகளும் போட்டியிட முடிவு செய்துள்ளன. இதற்காக குஜராத், ஹரியானா, கோவா ஆகிய மாநிலங்களில் ஆம் ஆத்மி கட்சிக்கு 5 இடங்களை கேட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்களில் பேச்சு அடிபடுகிறது. இதற்காக கர்நாடக மாநிலத்தில் காங்கிரசுடன் இணைந்து செயல்பட ஆம் ஆத்மி சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா கூட்டணி தனது தொகுதி பங்கீடு குறித்து சுமூகமாக நடத்தி வருகின்ற வேளையில் பிஜேபியின் கூட்டணி பெரிய முயற்சியை கையில் எடுத்ததாக தெரியவில்லை. குறிப்பாக 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு சூடுபிடிக்கும் என எதிர்பார்த்த வேளையில் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்திருக்கும் வெற்றி பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாக இன்றைக்கு அவர்கள் பார்க்கிறார்கள். மோடி என்கின்ற பிம்பத்தை வைத்து 3வது முறையாக பிஜேபி தொடர் வெற்றியை பெற்றுவிடலாம் என நினைக்கின்றது. ஆனால் நிலைமை என்பது வேறு வகையாக இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் உடனிருந்த பெரிய கட்சிகள், குறிப்பாக சிவசேனா, அதிமுக, அகாலிதளம், ஜனதாதள் போன்ற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு அவர்களோடு இல்லை. அதேபோல் 2019 பிஜேபி கூட்டணியில் இருந்த இது போன்ற பெரிய கட்சிகளும் தற்போது இல்லாத நிலை என்பது பிஜேபிக்கு இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் அதிமுக என்னும் பெரிய கட்சியை நம்பியிருந்த பிஜேபிக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்ற பதவி கிடைத்தவுடன் பிஜேபிக்கு சாக்கு கொடுக்கின்ற வேலையை செய்திருக்கிறார். சில மாநிலங்களில் ஏற்கனவே இருந்த கூட்டணியை பாஜக இழந்துள்ளது. அதற்கு சரியான உதாரணம் அதிமுக பாஜக கூட்டணி முடிவு. தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியை பலமாக நம்பி வந்த பிஜேபி இப்போது அதனை இழந்திருப்பது மிகப்பெரிய சர்க்கலாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்நிலையில்தான் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று நடந்து முடிந்திருக்கிறது. அதில் வழக்கம் போல அதிமுக கூட்டணி குறித்து முடிவு எடுக்கும் அதிகாரத்தை பொதுச் செயலாளராகிய எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் நடக்கும் வழக்கமான ஒரு நடைமுறை சம்பிரதாயங்கள் தான் என்று இது பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இறுதி வரை பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்பதை உறுதியாக எடப்பாடி பழனிசாமி நிற்பாரா என்ற சந்தேகங்கள் உள்ளது. காரணம், பாஜகவை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழ்நாட்டில் தற்போது முகாமிட்டுள்ளார். இவர் அதிமுகவை பிஜேபியின் பக்கம் இழுக்கும் வேலைகள் இறங்கியுள்ளார் என உறுதிபடக்கூடிய செய்திகள் உள்ளன. சமீபத்தில் பியூஷ் கோயல் குறிப்பிடும்போது சமரசத்திற்கான கதவு திறந்தே உள்ளது என்று சொல்லியிருப்பதை மிக கவனமாக பார்க்க வேண்டும். எனவே மீண்டும் அதிமுக பிஜேபி இடையே கூட்டணி மலரும் என்ற பேச்சு கேட்க தொடங்கியுள்ளது. இதை ஒட்டித்தான் பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவை பற்றி சமீப காலமாக எந்த கருத்துகளும் விமர்சனங்களும் தெரிவிக்காமல் அமைதி காத்து வருகின்றார். அதிமுகவும் பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை இதுவரை
எங்கும் வெளியே பெரிய அளவிற்கு வலுவான கருத்துக்களை எதிர்கருத்துக்களை வைக்காத நிலைமை என்பதும் இருக்கின்றது. அதிமுக பாஜக கூட்டணி மலரும் என்பதற்கான சந்தேகங்கள் கீழ்கண்டவாறு வருகின்றது. ஒன்று, அவற்றில் இந்த பிரிவு என்பதே எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த சில நாட்களில் நடைபெறுகிறது என்பது வலுவான சந்தேகமாக பார்க்கப்படுகிறது. இருவரும் என்ன பேசினார்கள் என்பதை இதுவரை தெளிவுபடுத்தவில்லை. அடுத்து, எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் என்ற தோற்றத்தை உருவாக்க முயற்சி எடுத்து வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக SDBI என்று சொல்லப்படுகின்ற ஒரு இஸ்லாமிய கட்சியில் மாநாட்டில் பழனிசாமி அவர்கள் பங்கேற்றுள்ளார். SDBI கட்சியின் கொள்கை மீண்டும் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதாக இருக்கின்றது. அந்த கொள்கையை அதிமுக ஏற்கிறது என்பது இதுவரை விளக்கப்படவில்லை. அந்த மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி SDBI கட்சியின் தலைவர் பேசுவதற்கு முன்பாக பேசிவிட்டு சென்று விட்டார். அதே மாநாட்டில் மோடியை கண்டித்து தீர்மானம் போடப்பட்டுள்ளது. அந்த காது கொடுத்து கேட்காத பழனிசாமி அதற்கு முன்பே புறப்பட்டு சென்று விட்டார். சிறுபான்மையினர் ஓட்டு தனக்கு கிடைக்கும் என்கிறார் பழனிசாமி. அவர் முதல்வராக இருந்தபோதுதான் CAA என்ற சட்டத்தை ஆதரித்தார், முத்தலாக் சட்டத்தை ஆதரித்தார். அதையெல்லாம் சிறுபான்மையின மக்கள் மறந்துவிட்டு அதிமுக பக்கம் வருவதற்கான காரணங்கள் வலுவாக இருப்பதாக இன்றைக்கு தெரியவில்லை. அதே நிலையில் சிறுபான்மையினர் திமுகவை வெறுப்பதற்கான காரணமும் வலுவாக இல்லாத நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. பாஜகவை விட்டு அதிமுக பிரிந்ததற்கான காரணங்களும் வலுவாக இல்லை. ஆகவே இவர்கள் மீண்டும் இணைவார்கள் என்ற சந்தேகம் வலுத்து கொண்டே வருகிறது. 2019 மக்களவைத் தேர்தலுக்கும் BJP கூட்டணி வேண்டாம் என்ற அதிமுக தொண்டர்களில் விருப்பமாக இருந்தது. ஆனால் தலைவர்களின் விருப்பம் அப்படி இல்லையே. அவர்கள் பாஜகவுடன் தொடர்ந்து கூட்டணியை வைத்து வந்தார்கள். இந்த 2024 தேர்தலின் போது BJPயுடன் கூட்டணி வேண்டாம் என்று அதிமுகவினுடைய தொண்டர்கள் விருப்பமாகவும் இன்றைக்கு அதே போல தலைவர்களுடைய விருப்பமாக ஒன்றாக இருக்கின்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருந்தாலும் கூட இது சந்தேகத்திற்குடமாக இடமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், எடப்பாடி BJPயுடன் கூட்டணியில் இருந்து பிரிந்து போன்ற நடிக்கிறார் என்ற தோற்றத்தை இன்றைக்கு சந்தேகம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் இருந்த கூட்டணியை விலகி கொண்ட பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது தேமுதிகவோ அல்லது புதிய தமிழகமோ அல்லது ஜான் பாண்டியனுடைய கட்சியோ யாரும் இதுவரை அதிமுக கூட்டணியை ஆதரிப்பதாக சொல்லவில்லை. ஒரு முறை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், கண்ணுக்கு எட்டிய தூரத்திற்கு எதிரிகளே தெரியவில்லை என்று சொன்னார். இப்போது எடப்பாடி பழனிசாமி கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் கூட்டணி கட்சிகள் எதுவும் இல்லை என்ற நிலைமை என்பதுதான் இன்றைக்கு யதார்த்தமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி இந்தியா கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் பிரிந்து தங்களுடன் கூட்டணிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்திருக்கிறார். இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒருமித்த கொள்கையாக மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் உறுதிபட உள்ளனர். வரும் தேர்தலில் அதிமுகவும் BJPயும் தனித்தனியே போட்டியிட்டால் அது இரு கட்சிகளுக்கும் பயன் தராது என்பது இரண்டு தலைமைக்கும் நன்கு தெரியும். எனவே தான் திரைமறைவு பேச்சுக்களை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே விரைவில் அதிமுக BJPயினுடைய கூட்டணி தமிழகத்தில் உறுதி செய்யப்பட இருக்கிறது. இதுபோன்ற செய்திகளுக்கு நமது சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள், லைக் செய்திடுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்திடுங்கள். நன்றி, வணக்கம்.